வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். நம்ம இந்திய புலிகள் ஜெயிச்சதுமே வழக்கம் போல வங்கதேச நாயகிகள் ஆரம்பிச்சிட்டாங்க கதறல்களை. இந்த வாட்டி ஒரு படி மேலேயே போயிருக்காங்க தான் சொல்லணும். இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நம்ம இந்தியா செமிஃபைனலுக்கு போகணும் அப்படின்னா அடுத்து வர 2 போட்டிகளையும் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த வாய்ப்பு பிரகாசம் ஆகணும் அப்படின்னா முதல்ல பங்களாதேஷை நம்ம கண்டிப்பாக பீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற நிர்பந்தம் இருந்துச்சு. நமக்கு இந்த மைண்ட் செட்டு. இன்னொரு பக்கம் பங்களாதேஷுக்கு என்ன மைண்ட் செட்டுனா, நாங்கள் இந்த வாட்டி வேர்ல்டு கப்புக்குள்ளே வந்ததே பார்த்தீங்கன்னா கோப்பை அடிக்கிற கனவோடு கிடையாது, இந்தியாவை ஜெயிக்கணும் அப்படின்ற கனவோடுன்னு சொன்னது இந்த வங்கதேச அணியோட கேப்டன் இருக்கார்ல ஷகிப் அல் ஹாசன், அவர் தான் சொல்லியிருந்தாப்புல. ஸோ ஒரு பக்கம் நம்ம இந்திய புலிகள், இன்னொரு பக்கம் வங்கதேச நாகினிகள், 2 அணிகளும் களமிறங்குச்சிங்க. ஆக்சுவலாக அந்த மேட்ச்சை சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமாக கொண்டு போனாங்க. பரபரப்போட உச்சமாக அந்த குறிப்பிட்ட மேட்ச் அமைஞ்சிருந்துச்சு. இதில் முதல்ல பேட்டிங் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் தான். அதில் ரொம்ப நாளாகவே ஃபார்முக்கு வரமாட்டார்னு பல பேரால் வச்சு செய்யப்பட்டு இருந்த KL ராகுல் அவர்கள் திடீர்னு ஃபார்முக்கு வந்தாப்புல. அடி அடிச்சாப்புல. அதுவும் அடிலடி கிரவுண்டு வேறு சொல்லவா வேணும். இன்னொரு பக்கம் நம்ம கிங் கோலியும் வழக்கமாக எல்லா மேட்ச்சில் காட்டுற மாதிரி அதிரடியை இங்கேயோ காமிச்சிருந்தாரு. த அல்டிமேட் ரன் மிஷின் அப்படின்னு எதுக்காக கோலியை நம்ம சொல்கிறோன்றது இந்த மேட்ச் மூலமாக திரும்ப ஒரு தடவை நிரூபணமாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா இருக்கார் பாருங்க, ஸ்கிப்பர். இவருக்கு லைஃப் எப்பவும் கிடைக்கிற மாதிரி இந்த மேட்ச்லையும் கிடைச்சிது. ஆனால் இந்த மேட்ச்சில் ஒரு பெருசாக அதை யூஸ் பண்ணாமல் விட்டாப்ல. அண்ட் இவங்க 3 பேரை விடுங்க, 4வதா DK, அதாவது பங்களாதேஷ் டீமோட அஃபிஷியல் ஃபாதராக கருதப்பட்டு இருக்காரு. ஏன்னா மற்ற பிளேயர்ஸை காட்டிலும் தினேஷ் கார்த்திகை பார்த்தா மட்டும் பங்களாதேஷ் வீரர்களுக்கு ஒரு அள்ளு கிளம்ப தான் செய்யும். ஏன்னா வாங்கின அடிகள் அப்படி. சரி, DK இந்த மேட்ச்சில் நல்லா ஸ்கோர் பண்ணுவார். ஏன்னா முன்னாடி மேட்ச்சில் ஒரு சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. அவரை ஃபினிஷர் ரோலுக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க டீமில். அந்த ரோலை ஒரு கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணாத மாதிரி இருக்குன்னு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. சரி, DK ஒரு வழியாக ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம கோலி மூலமாக ரன் அவுட் ஆகிடுவாருங்க. கோலி அவர்கள் எத்தனை பேர் ரன் அவுட் ஆகியிருக்காரு, தேவையில்லாமல் எத்தனை வாட்டி ரன் அவுட் ஆகியிருக்காரு, இந்த கணக்கில் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் DK புலம்பிட்டே போவாருங்க அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து கிளம்பும்போது. கிளம்புறதுக்கு முன்னாடியும் கோலி கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லுவாப்புல. நான் தான் வர வேணான்னு எதுக்காக அதுன்னு புலம்பி தள்ளிட்டு அதுக்கப்புறம் போயிருப்பாரு. அண்ட் இதுக்கெல்லாம் மேலே நம்ம அஸ்வின் அவர்கள் அந்த மேட்ச்சில் ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்தி இருந்தார். அவரோட ஹைட்டை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்க மாதிரி அந்த குறிப்பிட்ட ஒரு ஷாட் ஒன்று இருக்கும், சிக்ஸருங்க. நம்ம அஸ்வின் அவர்கள் 6 அடிச்சிருப்பாப்புல. விராட் கோலியாலேயே கடைசி ஓவரில் முடியாத விஷயத்தை அஸ்வின் சாத்தியப்படுத்தியிருந்தார். இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் ஒன்றா குவிஞ்சதுனால நம்ம இந்திய அணி 184 ரன்களை குவிச்சாங்க. சரி, 185 ரன்கள் அப்படின்றது ஒரு கடினமான இலக்கு தான். வங்கதேச அணியால் பெருசாக அதை அடிக்க முடியாதுன்னு தான் உண்மையிலேயே பல இந்திய ரசிகர்களும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஒரு எண்ணத்தை தவிடுபொடியாக்குற மாதிரி இருந்துச்சு அவங்களோட பேட்டிங். என்ன அடின்றீங்க. கரெக்டாக மழை பெய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 ஓவர்களில் 66 ரன்களை சேர்த்துருந்தாங்க. ஒரு விக்கெட்டு கூட இழப்பு கிடையாது. பவர் பிளேலாம் வச்சு செஞ்சுருந்தாங்க நம்மள. அந்தளவுக்கு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. லிட்டரலாக எல்லாருமே நம்ம நினச்சோம், ஓகே இந்த மேட்ச் இந்தியாவுக்கு கஷ்டம் ஜெயிக்கிறது, அடுத்த மேட்ச்சில் நம்மளோட வெற்றியை சார்ந்தோம் மற்ற அணிகளோட தோல்வியை சார்ந்ததான் நம்மளோட செமிஃபைனல் வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக மேட்ச் நடக்கிறப்ப இந்த ப்ரெடிக்டர்ஸை வச்சு முன் வைப்பாங்க பார்த்தீங்களா, எந்த டீம் இதில் ஜெயிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு. அப்போ பல பேரும் சொன்னது பங்களாதேஷ் டீம் தான். இப்படி இருந்த சுச்சுவேஷன் அப்போ தான் மழை வருது. உள்ள அழையாக இருந்தாலே அந்த பிளேயர் உள்ளே வராப்பில். மழை வந்ததை மேட்ச் நிற்குது. அதுக்கப்புறம் DLS முறைப்படி டார்கெட் மறு நிர்ணயம் செய்யப்படுது. இட் மீன்ஸ் 54 பந்துகளில் 85 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற டார்கெட் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மழை நின்ன பிற்பாடு மேட்ச் திரும்ப ஆரம்பிக்குது அந்த குறிப்பிட்ட இலக்கை நோக்கி. அதில் இந்த லிட்டன் தாஸ்னு ஒருத்தருங்க, என்ன அடி. ஒரு வங்கதேச பிளேயர், ஒரு யங்ஸ்டர் இந்தளவு உரின்னு உரிப்பாரான்னு அவரோட பேட்டிங்கில் பார்க்க முடிஞ்சது. வெறும் 27 பந்துகளில் 60 ரன்கள் அப்படி விளாஸ்னாப்பில். இந்த ஒருத்தரோட விக்கெட்டை எடுத்தாலே மேட்ச் கிட்டத்தட்ட நம்ம பக்கம் திரும்பன்ற மாதிரி தான் மேட்ச் நம்ம அந்தளவு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா DLS விதிப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வங்கதேசத்துக்கு வெற்றி வாய்ப்புனது உறுதியாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்பேற்பட்ட நேரத்தில் தான் நம்ம KL ராகுல் பேட்டிங்கில் மட்டும் இல்லைப்பா, ஃபீல்டிங்லேயே எந்த அளவுக்கு ஃபார்மில் வந்திருக்கேன் பாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு த்ரோ ஒன்று அடிப்பாப்பிலங்க. லிட்டன் தாஸ் அதை கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார், டைரெக்டாக ஸ்டம்பில் அடிக்கும்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விக்கெட் விழுது, தாஸோட விக்கெட் விழுது, மேட்ச் அப்படி இந்தியா பக்கம் திரும்பிச்சு. இந்த ஒரு மூமெண்ட் மட்டும் கிடையாது, ரோஹித் சர்மா நம்ம இந்தியன் பவுலர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாருங்க. இந்த பவுலர்ஸ் ரொட்டேஷன் சொல்லுவாங்க, யார் யாருக்கு எப்பப்போ ஓவர் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு. அந்த வேலையை ரோஹித் கரெக்டாக பார்த்தாப்புல மேட்ச்சில். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம அர்ஷ்தீப் சிங் அவர்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு மேட்சுக்கும். இந்த மேட்ச்லாம் விக்கெட்டுகளை அள்ளினாப்புல. அண்ட் ஃபீல்டிங்கும் முன்னாடி மேட்ச்சில் இருந்த மாதிரி சொதப்பலாம் இல்லாமல் இந்த வாட்டி பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கேட்சை பெருசாக நம்ம ஆளுங்க மிஸ் பண்ணவே இல்லை. இவ்வளோ விஷயங்களை ஒன்றா சேரவே மேட்ச்சில் நாம் ஜெயித்தோம். 5 ரன்கள் வித்தியாசத்தில் ப்ளஸ் DLS விதி உள்ளே வந்ததுனால. ஆனால் அந்த மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு இந்திய ரசிகர்கள் நிறைய பேரும் வங்கதேச அணியை பாராட்டினாங்க. நான் உட்பட பல பேரும் பாராட்டணும். காரணம் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அவங்க முதலே கங்கணம் கட்டிட்டு உள்ளே வந்தாங்க. T20 வேர்ல்டு கப்பில் எதிரே ஜெயிச்சதுல இதோட ஜெயிக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களால முடியாமல் போயிடுச்சு. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. மேட்ச்லாம் முடிஞ்ச பிற்பாடு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து நம்ம கோலி கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பேசுகிறப்ப கோலி அவர்கள் என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டி க்ளோஸ் கேம் அப்படின்னாரு.
இந்த அளவுக்கு நாம் எப்போ பண்ணுறது தான் ஈஸியான மேட்சையே கடைசி வரைக்கும் கொண்டு போய் பரபரப்போட உச்சத்தை கொண்டு போயிடுதுன்னு ஜெயிப்போம். இங்கே அதே தான் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை தான் இவங்க சொல்லியிருந்தாரு. பிரிட்டி க்ளோஸ் கேம்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளோட கிரவுண்டு மாதிரிலாம் கிடையாது. குட் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் மட்டும்தான் இங்கே கை கொடுக்கும். அந்த ஷாட் தான் எனக்கு கை கொடுத்துச்சு. அவரோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸே உடச்சாப்ல. இந்த அடிலைட் ஆடுற அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது எதோட ஓமைப்படுத்தினார்னா, நம்ம ஹோம் கிரவுண்டில் விராட் கோலி எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி ஆடி இருப்பாரோ அந்த ஒரு உணர்வை இந்த அடிலைட் மைதானம் அவருக்கு கொடுத்துச்சான். இது எல்லாத்தையும் யாரோ சொன்ன விஷயம் இல்லை, கோலியே சொன்ன விஷயம். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்ட்டு நம்ம கோலி அவர்கள் இவ்வளோ விஷயம் பேசியிருக்காப்புல. ஆப்போசிட்டில் நம்ம பார்த்தாவணும்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. ஷகிப் அல் ஹசன் இருக்கார்ல, இவர் செய்தியாளர்களை சந்திக்கிறாருங்க. எப்போ நடக்கிற சம்பிரதாயம் தானே, ஜெயிச்ச டீம்ல இருந்தும் அப்புறம் தோத்த டீம்ல இருந்தும் சந்திச்சு பேசுவாங்க செய்தியாளர்களை. போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஷகிப் அவர்கள் தோய்ந்த முகத்தோடு தான் அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தார். ஏன்னா ஜெயிச்சுட்டு ஆவாசா பேட்டி கொடுக்கலாம்னு நினச்சிருப்பாப்புல. ஆனால் முடியல. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா விளையாண்டாங்க, அதில் எந்த மாற்று கருத்த வேணாம். ஏற்கனவே விழுந்திருக்க பொண்ணு மேலே விரல விட்டு ஆடுற மாதிரி அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஒரு சில கேள்விகளை எழுப்பினாங்க. அவங்க சாதாரணமாக தான் கேட்டாங்க. 2 ரூபா தான்ப்பா கேட்டேன் அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. ஆனால் அவர் கொடுத்த பதில்கள் இருக்கு, அந்த அளவுக்கு இவர் எவ்வளோ கடுப்பில் இருந்தாலும் தெளிவாக பார்க்க முடிஞ்சது. அதில் குறிப்பிட்ட இன்சிடென்ட்டை பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு ரிப்போர்ட் என்ன கேட்குறாப்புல, ஷகிப் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லதாக உள்ள ஸ்கோர் பண்ணீங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆனால் மழை வந்து போன பிற்பாடு நீங்கள் அம்பையர் கிட்ட எதனா பேசி கன்வின்ஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கு ஷகிப்புக்கு. என்னது கன்வின்ஸ் பண்ணுறேன்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என் லெவலுக்கு நான் அம்பையரெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ண முடியுமா, அதெல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னுட்டார். திரும்ப ரிப்போர்ட்டர் கேட்குறாப்புல, இல்லைங்க கன்வின்ஸ் நான் சொன்னது மழை வந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் மேட்சை தொடரலாமா இல்லையா இது சார்ந்து இந்திய அணியோட ஸ்கிப்பர் ரோஹித் சர்மா கிட்டையும் அம்பையர்ஸ் கிட்ட நீங்கள் சொன்னீங்களா, தொடர்ந்து ஆட முடியாது அது மாதிரி எதனா விஷயங்கள் சொன்னீங்களா அப்படின்ட்டு. அப்போ ஷகிப் சொன்னது, இல்லை நான் எதுவும் பண்ண முடியாதுங்க, யாரோ எதுவும் இல்லை, அவங்க சொன்னால் நாங்கள் ஆடி தான் ஆகணும், அதனால் ஆடணும் அப்படின்றாரு. அப்போ ரிப்போர்ட்டர் திரும்ப ஒரு கொஸ்டினை கேட்டாப்புல, அப்புறம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அப்படி தானே அப்படின்னு கேட்டார். கடுப்பாயிட்டாருங்க ஷகிப், கடுப்பாயிட்டார். உடனே ஆமாம் அஃப்கோர்ஸ் ஒத்துக்கிட்டேன், இதில் சர்ப்ரைஸ் எதுவும் இல்லையே அப்படின்னுட்டார். ஸோ எப்படி மற்றவங்களாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோட அந்த பேச்சை பார்த்தீங்கன்னா, வங்கதேச அணியை ஒத்துக்கிட்டு தான் கிளம்புறங்க இருக்காங்க, டிஎல்எஸ் விதியை ஏற்றுக்கிட்டு. அதுக்கப்புறம் அவங்களே குத்துதே குடையுதுன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? இதை தான் ஷகிப்போட அந்த குறிப்பிட்ட ப்ரெஸ் மீட்டில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதுதான் வங்கதேசத்தில் இருப்பாங்க பாருங்க ரசிகர்கள், அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஷகிப் அவர்கள் இந்த அளவு பேசுறதுல நம்ம ரேராக தான் பார்ப்போம். அந்த குறிப்பிட்ட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அந்த ரேரான ஈவெண்ட்டை பார்க்க முடிஞ்சது. ரிப்போர்ட்டர் வெர்சஸ் ஷகிப்னு ஒரு வாக்குவாதமே அங்கே நடந்துச்சு. ஓகே, அடுத்து இந்த ஒரு அன்சங் ஹீரோவை பற்றியும் பேசியே ஆகணுங்க. என்னப்பா நாங்கள் இந்தியன் டீம்லேயே பார்த்தது இல்லையே, ஆனால் அது போல் மேலடை உடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட சைடாம் த்ரோவருங்க. இவர் பேர் ரகு. ஆக்சுவலாக நம்ம இந்தியாவோட சப்போர்ட்டிங் டீம் இருக்குல்ல, அதில் முக்கியமான ஒரு நபர். ஆனால் பெருசாக வெளி உலகத்துக்கு ஒரு முகம் தெரிஞ்சிருக்காது. இந்த போட்டி மூலமாகவும் நம்ம ஹர்ஷா போக்ல இருக்காரு கமெண்டேட்டர், அவர் மூலமாக தான் ரிவீல் பண்ணப்பட்டிருக்காரு. இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சில் நம்ம கோலியை பற்றியும் கேஎல் ராகுலை பற்றியும் ரோஹித்தோட கேப்டன்சியை பற்றி அதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம், வெற்றிக்கு இதெல்லாம் காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனோட வேலை அங்கே வெற்றிக்கு பின்னாடி நிறைய இருந்திருக்கு. இது எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக ஹர்ஷா போக்லே சொல்கிற முன்னாடி வரைக்கும் ஒரு சிலர் மட்டும் தான் உணர்ந்திருந்தாங்க, பெரும்பாலும் எனக்கு தெரியல. இவர் என்ன பண்ணியிருக்காப்புல அந்த மேட்ச்சில், கையில் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்லாம் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாங்களே, அங்கே அந்த பவுண்டரி லைனை சுற்றியே ஓடிக்கிட்டு இருந்தாருங்க. மேட்ச் முடிகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தார். நம்ம வீரர்களோட கால்களை அணிஞ்சிருக்க ஷூஸ் இருக்குல்ல, அதில் அந்த ஸ்பைக்ஸ் இருக்கும் ஆணி மாதிரி வழுக்காமல் இருக்கிறதுக்காக. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மழை பெஞ்சு உள்ள ஃபுல்லாக வெட்டாக இருக்கிறதுனால இந்த புற்கள் ஏறி நிற்கும். இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மேலே ஸ்பைக்லேருந்து க்ளீன் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் ஃபீல்டிங் பண்ணுறப்ப அவங்களுக்கு கிரிப்பு கிடைக்கும். அப்படி அந்த ஸ்பைக்கில் இருக்க தொந்தரவுகளை கிளியர் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா நமக்கு கிரிப்பு கிடைக்காது, வெற்றி சார்ந்த கிரிப்பும் நம்மளுக்கு போயிடும். இப்படி ஒவ்வொரு வீரர்களும் ஷூஸியாக தேடி உள்ள அவங்களோட கால்களுக்கு கீழே அமர்ந்தபடியே எல்லாத்தையும் ப்ரஷ் மூலமாக க்ளீன் பண்ணியிருக்காருங்க. மேட்ச் முடிவு வரைக்கும் பண்ணிட்டு இருந்தார் இந்த வேலையை. ஆக்சுவலாக இவர் சார்ந்த ஒரு ஹேஷ்டாக் ட்விட்டரில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னு அவ்வளோ நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கோம்னா, இந்த மனுஷனோட வேலையை பாருங்கப்பா அப்படின்ட்டு பல பேர் ஒரு ஃபோட்டோஸ் போட்டு ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் நம்ம கிட்ட தோத்ததும் ஒரு சிலர் மட்டும் அந்த கதறல்கள் ஆரம்பிச்சாங்களே, அதே மாதிரி பங்களாதேஷ் நம்ம கிட்ட தோத்ததுக்கு அப்புறமும் கதறல்கள் ஹெவியாக இருந்துச்சு. இந்த வாட்டி வங்கதேச ரசிகர்களும் பாகிஸ்தான் ரசிகர்களும் ஒன்னா சேர்ந்து கதறுன்னு கதறினாங்க. அது வந்து 2 சினாரியோ யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. இது பார்த்தீங்கன்னா கடந்த மேட்ச்சில், இது பார்த்தீங்கன்னா கடந்த மேட்ச்சுக்கு முந்தைய மேட்ச்சில், இந்த பாகிஸ்தானோட விளாட பார்த்தீங்களா அந்த மேட்ச்சில். ஆக்சுவலாக ஐசிசி எதுக்காக இந்தியாவுக்கு மட்டும் ஆதரவு தெரிவிக்குது, இது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலா இல்லைனா இந்தியன் கிரிக்கெட் கவுன்சிலா, அது இதுன்னு பல பேரும் பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா அம்பையர்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு சாதகமாக இருக்காங்களாம், அவங்க பக்கம் பேசலையாம், இந்த கடுப்பில் சொல்கிறாங்களாம். ஓகே விடுங்க. அடுத்து நம்ம கோலிக்கிட்ட வாங்க. கோட் அப்படின்னு ஒரு நம்ம சொல்லுவோம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட கோலியவே இவர் சீட் பண்ணி தான் இப்போ ஒரு மேட்ச்சில் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கோலிக்கு அந்த அளவுலாம் ஸ்டஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் பார்த்துங்க எந்த அளவு சாதிச்சாங்க தெரியல கிரிக்கெட்டில், அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு உதாரணமாக இந்த ஒரு ஃபோட்டோ அவங்க பதிவேற்றமாக பண்ணிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் விளையாடிட்டு இருந்தோம்ல, அப்போ ஆக்சுவலாக இந்த பந்துக்கு நோபால் கேட்கப்படும் இவர் தரப்புல இருந்து, அப்போ நோபாலும் கொடுக்கப்படும். இதுவே ஆக்சுவலாக நோபால்ன்றது தப்பான ஒரு முடிவு,
இவங்க இந்தியா என்னென்ன கேட்குறாங்களோ அதை மட்டும்தான் இந்த அம்பையர்கள் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபோட்டோ போட்டு ட்ரெண்ட் பண்ணாங்க. நீங்களே நல்லா பாருங்க இது நோ பாலா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுவும் பெரிய பெரிய கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ் கூட இது போல் ஒரு சில தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கால் கிரீஸுக்கு மேலே இருக்குது. விதிப்படி பார்த்தீங்கன்னா கிரீஸுக்கு மேலே கால்கள் இருந்தாலே கிரீஸுக்குள்ளே இருக்கிறதா தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா பேட்டருக்கு ஃபேவராக தான் இந்த முடிவு எப்பவுமே எடுக்கப்படும். ஏன்னா ஒரு பவுலர் வீசுறாரு அப்படின்னா 6 பந்துகள் இருக்கு, ஒரு பால்ல மிஸ் பண்ண இன்னொரு பால்னு போயிடலாம். ஆனால் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு போயிடுச்சு, திருப்பி லைஃப்லாம் கிடையாது, அதோட வெளியே வர வேண்டியதா அவர். அதனால எப்பவுமே பேட்டருக்கு ஆதரவாக இது போல முடிவுகள் எடுக்கப்படும். அண்ட் பால் பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு மேலே வந்தாலே அது நோ பால் தான், ஃபுல் டாஸாக சொல்கிறேன். இந்த பால் இடுப்புக்கு மேலே தான் இருக்குது. 2 விஷயங்களும் கரெக்டாக இருக்குது. இதை சார்ந்த நோ பால் கொடுக்கல, தாமதிச்சாங்க. அப்போ கோலி கேட்டார், கொடுத்துட்டாங்க. ஒரு வீரரோட நியாயமான கோரிக்கை முன்வைக்கிற தார்மீக உரிமையை ஐசிசி எல்லா வீரர்களுக்கும் கொடுத்துருக்கு. அதை தான் கோலி பயன்படுத்திருக்காரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது நோ பாலா இல்லையா? சரி, இதோட பஞ்சாயத்து முடிஞ்சுதான் கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஒரு ஃபோட்டோ போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொடுமை பாருங்க, இதெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு. கோலி சொல்கிறத மட்டும் தான் நடுவர்கள் செய்கிறாங்களாம். முதல்ல இந்தியன் டீமில் இருக்க எல்லாரும் சொல்கிறத செய்கிறதா சொன்னாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கோலி சொல்கிறத மட்டும் செய்கிறாங்களாம். ஏன்னா இப்போ கடந்த போட்டி சார்ந்த ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு, ஃபேக் ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கோலி கையில் பாலே இல்லை, ஆனால் பால் இருக்க மாதிரி அவர் ஏதோ சைகை காட்டுறாரு, ஐசிசி விதிப்படி இது தப்பாச்சு, இதை மட்டும் நடுவர்கள் கண்டுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு நடுவில் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கோலி நோ பால்னு கேட்டால் அம்பையர் நோ பால் கொடுத்துட்றாரு, கோலி வைடுன்னு கேட்டால் அம்பையர் வைடு கொடுத்துட்றாரு அப்படின்றாங்க. இங்கே தான் நமக்கே ஒரு சந்தேகம் வருது. ஏன்பா இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அணி நிர்வாகம் சார்ந்து பிசிசிஐ தான் பொறுப்பே தவிர ஐசிசி கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நாம தான் உலக நாடுகளுக்கு அம்பையர்ஸை சப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்கோமா என்ன? புரியல. அதுவும் ஸ்குவிட் கேம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க, போஸ்ட் எப்படியாச்சும் தேடி எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதாவது அம்பையர்ஸாக ஒவ்வொரு மேட்சாக இந்தியா விடுறப்பெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்னா எனக்கு பார்க்கும்போது சரி போகிறது. வெறித்தனமான கிரிக்கெட் ரசிகர்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காண்டாகும். சார் ரைட்டு விடுங்க, வழக்கம் இப்போ கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக இது வைடு, இது செகண்ட் பவுசரு, இது லீகல் டெலிவரி. அதாவது கோலி ஆடும்போது தான் பார்த்தீங்கன்னா 16.3வது ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு பந்து வீசப்படும். இந்த மனுஷன் கீழே நிற்கிறாருங்க, பால் எங்கே போகுது பாருங்க, ஹெல்மெட்டுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இதை வைடுன்னு கேட்காம வேற என்ன கேட்பாங்க? அடுத்து 2வது பஞ்சாயத்து 15.6வது ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா பந்து ஷோல்டருக்கும் தலைக்கும் மேலே எங்கேயோ போகுது. இது ஆக்சுவலாக செகண்ட் பவுன்சராக கேட்டிருப்பாப்ல. ஏன்னா ஒரு ஓவரில் பவுன்சர் பேட்ஸ்மேனில் அடிக்க முடியாத அளவுக்கு போட்டுருவாங்க. அந்த நேரத்தில் அம்பையர் வார்னிங் கொடுத்துருவாரு, 2வது இதே போல போட்டால் நோ பால் கொடுத்துருவோமான்னு சொல்லிட்டு. அந்த வார்னிங்கே தாண்டி 2வது பால் போல போட்டாங்கன்னா நோ பால் தான் கொடுப்பாங்க. ஸோ இதுவும் அங்கே அப்பீல் பண்ணப்படுச்சு. இதில் என்ன தப்பு? சரி, நம்ம பேட்டிங் பண்ணும்போது தான் இது போல எதனா சர்ச்சை கிளப்பி போடுறாங்கன்னு பார்த்தா பவுலிங் பண்ணுறப்பையும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கடைசி போட்டியில் பார்த்தீங்கன்னா இது பரபரப்பான சுச்சுவேஷனுங்க. கிட்டத்தட்ட வங்கதேசம் வெற்றியோட நுனிக்கே வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பவுலர் போடுறப்ப கரெக்டாக அந்த வைடு லைன் இருக்குல்ல, அதுக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும் பந்து. அப்படி போனாலும் லீகல் டெலிவரி தான் அது. ஆனால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா வைடு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க பாருங்க வங்கதேச அணியினர்லாம். கொடுமை பண்ணுறதெல்லாம் அந்த பக்கம் பண்ணிட்டு பழியை தூக்கி இந்த பக்கம் போடுறது. ஆனால் நம்ம எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது வயிற்றெரிச்சல் இந்த அளவுக்கு இருக்கா நம்ம இந்திய அணியை பார்த்துன்னு சொல்லிட்டு. நாம விட்டாலும் கோலி மாற்று நம்மளை விடாது போல இருக்குங்க. அடுத்த கோலி பஞ்சாயத்தை பற்றியே பேசலாம். இந்த கடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா கோலி ஒரு குறிப்பிட்ட டெலிவரி சார்ந்து அம்பையரை பார்த்து அப்பீல் பண்ணுவாப்ல. அப்போ அம்பையர் அவர்கள் டிசிஷனை கொடுக்குற மாதிரி வருவார். உடனே வங்கதேச அணியோட கேப்டன் இருக்கல ஷக்கீப், அவர் குடுகுடுன்னு ஓடி வந்து கோலி கிட்டே அம்பையர் கிட்டே பேச ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னாங்க எது கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அது அவர் பான்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. அப்போ கோலி பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஏன்னா கோலி நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கோவப்படுவார்னு. சிரிச்சுக்கிட்டு ஷக்கீப்போட தோல் மேலே கை போட்டுக்கிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்பா ராசா இப்படி வந்தா அது வந்தா இதுன்னு அவர் பான்னு பேசிக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு சினாரியோ மேட்ச்சில் பயங்கரமான ஒரு கூஸ் மொமெண்ட் நம்மளுக்கு ஏற்படுத்தி இருந்துச்சு. ஆக்சுவலாக இதில் எதிர்பார்த்த முடிவுன்னு சொல்லிட்டு எதுவுமே பெருசாக நடுவரால் அறிவிக்கப்படலை. அப்படியே சிரிச்சாங்க 2 பேரும், அப்படியே கடந்து போயிட்டாங்க. மேட்ச் பான்னு தொடர்ந்துட்டு இருந்துச்சு. இது எல்லாம் பார்த்து விளக்கம் கொடுக்கறத வச்சு எனக்கு ஒரே விஷயம் புரியுதுங்க, மழை பெஞ்சதுல அது கூட நம்ம தான் காரணம்னு சொல்லிவிடும் போல இருக்கு. நல்லவேளை மேட்ச் இந்தியா நாடுகளை நடந்திருந்தா கண்டிப்பாக நாகினிஸ் இதையும் சொல்லியிருப்பாங்க. இந்த கண்டென்ட்டோட முடிவில் ஒரு நல்ல விஷயத்தை இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் காதில் போட விரும்புகிறேன். நம்ம சூரியகுமார் யாதவ் இருக்கார்லங்க, இப்போ உலகத்திலேயே இந்த T20 பேட்டர்ஸ் பட்டியலில் இவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்காப்ல. சமீபத்தில் ரிஸ்வானை ஓவர்டேக் பண்ணார் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வீரர் ரிஸ்வானை எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி டாப்ல இருக்காப்ல. உலகத்திலேயே ஒரு இந்திய பேட்டருக்கு இவ்வளோ பெரிய பெருமை கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நமக்கு சேர்த்து கிடைச்சிருக்க பெருமை மாதிரி தான். இந்த நேரத்தில் சூரியகுமார் யாதவுக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.